சொல்லிக் கொடுத்து அவள் ஸ்தோத்திரங்கள்லாம் சொல்லிக் கொடுத்து நால்வருடைய பாடல்கள்லாம் சொல்லிக் கொடுத்து அவளுக்கு ஒரு வேலும் ஒரு சுப்பிரமணிய சுவாமியும் ஒரு நால்வரோட படத்தையும் பிரதிஷ்டை பண்ணி அங்கே இருந்த ஒரு விநாயகர் கோவிலை புனருத்தாரணம் பண்ண வச்சு இப்படி போராட்டங்கள்லாம் சத்சங்கத்தை சலா கல்பத்தருச்சே ஆரவ சேத்தனா சிந்தாமணி சே காவங்கிற ஞானேஸ்வர மகாராஜ் போராட்டத்திலெல்லாம் ஒரு ஆன்மீக புரட்சியை உண்டாக்கி கொண்டே போய் அத்தனை ஜனங்களுக்கும் சத்சங்கத்தை ஈடுபாடு வரும்படியாக பண்ணி கடைசியாக ஞானானந்த தபோவனத்தில் ஆசிரமத்தை நிறுவி ஒரு ஆலயமாக கட்டி அங்கேயே மகா சமாதியுமானார் சத்குருநாதா. அங்கே எல்லா சுவாமிக்கும் பார்த்தாலும் ஞான கணேசர், ஞானஸ்கந்தர், ஞானபுரீஸ்வரர், ஞானாம்பிகை, ஞான வேணுகோபால், ஞான மகாலட்சுமி, ஞான ஆஞ்சநேயர், ஞான பைரவர், ஞான துர்கை, ஞான நடராஜர் இப்படியே இருக்கும். இது ஏன் இப்படி வச்சிருக்கு, வேற எந்த கோயிலும் இப்படி பார்க்க முடியலையே அப்படின்னு ஒருத்தர் கேட்டார். இந்த பேரெல்லாம் எழுதுவோம்னார் சுவாமி. வரிசையாக எழுதினார். ஞான கணேசர், ஞான ஸ்கந்தர், ஞான புரீஸ்வரர், ஞான அம்பிகை அப்படி எழுதிட்டே வந்தார். சாமி என்ன சொன்னார், இந்த பக்கத்தை மூடின்னு அந்த பக்கம் படிப்போம்னார். விநாயகர், ஸ்கந்தன், ஈஸ்வரன், அம்பிகை, கோபாலன், மகாலட்சுமின்னு வந்தது. அப்படி முடின்னு இப்படி படிப்போம்னார். ஒன்றுமே இல்லை சுவாமி, வெறும் ஞானம் இருக்கு, அதுக்கு தான் அந்த பேர் வச்சிருக்கேன். இப்படி பார்த்தா பேதம், அப்படி பார்த்தா அபேதம் சுவாமி. இந்த மூர்த்தி வழிபாடுலேருந்து அபேதமான அத்வைத்த நிலைக்கு போகணும், அதுக்கு தான் இப்படி வச்சிருக்கு. அகஸ்தியர் பாட்டு சொல்வார், பேர்கள் எல்லாம் அவன் பேர்கள் என்றோ, சொல்லும் பேதம் எல்லாம் வெறும் வாதம் என்றோ, சார்வதெல்லாம் அருள் என்றிருந்தால் வினை தாண்டிடலாம் உலகாண்டிடலாம். சார்வதெல்லாம் அருள் என்றிருந்தால் வினை தாண்டிடலாம் உலகாண்டு. அருளை சார்ந்து குருநாதனை சார்ந்து அவரையே சரணாகதி பண்ணி கொண்டிருந்தா வாழ்க்கையில கவலையே இல்லை. சாமி சொல்வார், இது பெரிய பலசரக்கு கடை, இங்கே அரிசி இருக்கு, வெல்லம் இருக்கு, புளி இருக்கு, மிளகா இருக்கு, பருப்பு வகைகள் இருக்கு. இந்த பக்கம் தங்கம் இருக்கு, வெள்ளி இருக்கு, வைர வைடூரியம் இருக்கு. யார் எது கேட்டாலும் சுவாமி தரத்துக்கு தயாரா இருக்கு. இந்த பக்கம் யாரும் வாங்கிக்க மாட்டேங்கிறாங்க, இதைத்தான் திருப்பி திருப்பி கேட்குறாங்க. லௌகீக பிரார்த்தனை தான். நமக்கு வேற என்ன தெரியும், பெரியவாழ்கிட்டயே பொண்ணு கல்யாணம் ஆகணும், பிள்ளைக்கு வேலை கிடைக்கணும் இல்லையா, இதான் நமக்கு வேற என்ன கேட்க தெரியும். ஆனால் அவன் தப்பாக எடுத்துக்கல, பரவாயில்ல, எங்கிட்ட கேட்காம யார்கிட்ட கேட்பான், கேட்டுட்டு போகிறான். அவன் கேட்குறத நான் கொடுத்துட்டு நான் கொடுக்க நினைக்கிறதையும் நான் கொடுப்பேங்கிறான். நம்ம கேட்குற அல்ப வரங்களை கொடுத்துடுவா. சுவாமி சொல்கிறார், 1000 ரூபாய் தரேங்கிறேன், 10 ரூபா தரமாட்டேனா, பேர்பட மோட்ச சாம்ராஜ்யத்தை தரேங்கிறேன், நீ கேட்குற வரத்தை கொடுக்க மாட்டேனா. சாதாரண விஷயம் அது. அப்படி கொடுத்து 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 கேட்கறதெல்லாம் இவர்கிட்ட நடக்கிறதுங்கிற எண்ணத்தை உண்டாக்கி அநேக லீலைகள். புத்திர பாக்கியம் இல்லாதவளுக்கு குழந்தை பிறந்திருக்கு, கல்யாணமாக முடியாதவளுக்கு கல்யாணமானது, உத்தியோகம் இல்லாதவளுக்கு வேலை கிடைச்சது. இதெல்லாம் மகான்கள் ஒரு விஷயமாகவே எடுத்துக்கல. உடம்புலேருந்து வேர்வை வெளியேறுவது போல ஒரு சித்திகள் வெளியேறுவதை அல்பமாக தான் நினைப்பான். வேர்வை வெளியேறதை தவிர்க்க முடியாது, ஆனால் அதுக்கு முக்கியத்துவம் யாரும் கொடுக்க மாட்டாள் இல்லையோ. அது மாதிரி தான் சித்திகள் வெளியேறது. ஆனால் மகான்கள் அவன் எதை விரும்புகிறான். சுவாமிகிட்டே ஒருத்தர் கேட்டார், குருநாதா, ஒரு மகான் பேரை சொல்லி அவர் நிறைய சித்திகள்லாம் பண்ணுறார், அற்புதங்கள்லாம் பண்ணுறார், இங்கே அந்த மாதிரி எதுவும் பண்ணுறது இல்லையேன்னா. சாமி சிரிச்சுண்டா, சாமிக்கு அதெல்லாம் ஒன்றும் தெரியாது அப்படின்னுட்டார். இல்லை, நீங்கள் பெரிய மகான், உங்களுக்கு எல்லாம் சித்திகள்லாம் உண்டுன்னு சொல்கிறா, நீங்கள் அந்த மாதிரி எதுவும் பண்ணலாமே, அற்புதங்கள் எதாவது பண்ணலாமேன்னா. அது நமக்கும் அந்த சுவாமிக்கும் ஒரு அக்ரிமெண்ட் இருக்குது. இது மாதிரி யாராவது அற்புதங்கள் வேணும்னு இங்கே வந்தால் நான் அங்கே அனுப்பிச்சிடுவேன். தெய்வீகமாக ஏதாவது முன்னேற்றம் வேணும்னு அங்கே வந்து அவர் இங்கே அனுப்பிச்சுடுவா, நாங்கள் ஒப்பந்தத்தை மீறதில்லைன்னாரா சார். அப்புறம் சொன்னார், அற்புதத்தில் பெரிய அற்புதம் கோபக்காரன் சாந்தமானது, அடங்காத மனசு அடங்கிறது, லோபி தர்மாத்மாவாக மாறுறது, பாபி புண்ணியாத்மாவாக மாறுறது, அது இங்கே நடக்கும்னாரா சுவாமி. அதுதான் மகான்கள் மிகப்பெரிய அற்புதம். அதுக்கு மேலே என்ன அற்புதம் வேணும்? அங்கே வந்தால் சஞ்சலம் இல்லாமல் போயிடும். சஞ்சலம் வந்ததென்றால் சாது சங்க சந்நிதி சென்றுடுவாய் அகஸ்தியர். நஞ்சம் அகன்றிடவே நாராயணன் நாமம் ஜபித்துடுவாய். பிரபல வில்லுப்பாட்டு கலைஞர் சுப்பு ஆறுமுகம் அவர்கள் மகாபிரிவா இதற்கு ஒரு சமயம் வில்லுப்பாட்டு நிகழ்ச்சி நடத்தினார். அப்போ அவருக்கு வாழ்க்கையில் பல சிரமங்கள் இருந்திருக்கான், அவரே அனுபவத்தில் சொல்லியிருக்கார். ரொம்ப கவலை இருந்திருக்கு. அந்த நிகழ்ச்சியிலே ஒரு பாட்டு சொந்தமாக கவனம் பண்ணி பாடினார். காமாட்சி பரதேவதே, யார் யாரோ உனக்கு என்னென்னமோ காணிக்க கொடுக்குறா, நான் என்ன கொடுக்கலான்னு பார்த்தேன், உங்கள்கிட்ட இல்லாதது எதுவுமே என்கிட்ட இல்லை. எதை எடுத்தாலும் புஷ்பமாக இருக்கட்டும், பழமாக, எல்லாம் நீ சிருஷ்டி பண்ணினது, எல்லாம் நீ கொடுத்தது, நீ மகாராணி, உங்கள்கிட்ட எல்லாம் இருக்கு. யோஜனை பண்ணி பார்த்தேன், ஒரே ஒரு விஷயம் உங்கள்கிட்ட இல்லவே இல்லை, அது எங்கிட்ட இருக்கு, அதை உங்கள்கிட்ட கொடுத்துட்டேன், அதான் கவலைன்னு பாடினாரா.
காமாட்சி பதில் சொல்லிட்டா. என்னன்னா, பெரியவா வந்து அது முடிஞ்சவொன்னு கூப்பிட்டார். நீ நன்னா பாடினே, நீ கொடுத்ததை காமாட்சி வாங்கினுட்டா. வாங்கின்னு என்ன பண்ணா தெரியுமா, அவள் கால் கட்ட வரலால காவுக்கும் லைக்கும் நடுவில் இருக்கிற வாவை அழிச்சுட்டா. கலை மட்டும்தான் பாக்கி, அதை நீயே வச்சுக்கோனாராம். இதுதான் சாதுக்கள் பண்றது. மகான்கள் பண்றது என்ன, கட்டத்தை துக்கத்தை தீர்த்து அசதியை வசதியாக்கி அறிவை பேரறிவாக்கி தன்னை அண்டினோருக்கு தன்னையே தந்து தானாகவே செய்வதில் சமர்த்தர். இதுதான் குருநாதருக்கு வியாக்கியானம். வேறுபட்ட மகா பரபிரம்ம ஸ்வரூபி கிருஷ்ணபிரமியன்னா ஒரு ஆவுடையக்கால் பாட்டுகள் ஒரு கேசட் ரிலீஸ் ஆச்சு. அப்போ சொன்னார், போதேந்திராள் ஐயாவாள் சத்குரு சுவாமிகள் அந்த கிரமத்தில் பாடிட்டு அவசியம் ஞானானந்த சுவாமிகளை பஜனையில் பாடணும். பஜனைக்கு எத்தனை உற்சாகம் கொடுத்து எத்தனை பாகவதால அவர் முன்னேற்றிருக்காருன்னு எனக்கு தெரியும்னு சொன்னேன். சுவாமி யோக நித்திரைக்கு போயிட்டார்னா எப்பேற்பட்ட ராஜா மகாராஜா வந்தான்னு தரிசனம் கிடையாது. ஆனால் பாகவதாள் வந்துட்டா சுவாமி எங்கேருந்து வந்து பாகவதாளோட பஜனை பண்ணி திவ்யநாமம் ஆடியிருக்கார் சுவாமி. அந்த ஜால்ராவோட அப்படி ஜிந்தான்னு ஒன்று போடுவா, அது வச்சுட்டு சுவாமியோட ஃபோட்டோவே ஒன்று இருக்குது. அங்கே அத்தனை பஜனை நடந்திருக்கு தபோவனத்தில். அபேதானந்த சுவாமிகள் ஒரு சமயம் வெளியூருக்கு எங்கேயோ பஜனைக்கு போகிறார். போகிற வழியில் தபோவனம் தாண்டி போகிறத வேனை நிறுத்தி விட்டு இறங்கி வந்தார். உள்ளே வந்து சுவாமி தரிசனம். சுவாமி எதிர்க்க வேனில் வந்து இறங்கப்படாது, மரியாதை குறைச்சல்னுட்டு சுவாமி சொன்னார், உங்களுக்கு பேரை தப்பாக வச்சுட்டா பேரை மாற்றி வைக்கணும்னா. என்னன்னா, பேதானந்தான்னு வச்சுருக்கணும், அபேதானந்தா தப்புன்னா. நான் என்ன தப்பு பண்ணினேன்னா, எங்கேயோ பஜனை இங்கே இல்லையா, அதான் அபேதம்னார். பண்ணிவிடுறேன். உடனே பஜனை பண்ணினார். கோபாலகிருஷ்ண பாகவத சுவாமிகளாக இருக்கட்டும், நாட்டு அண்ணாஜிராவ் பாகவதராக இருக்கட்டும், எத்தனை பாகவதர் ஹரிதாஸ் சுவாமிகள், நாமாஜி, எல்லாரும் அங்கேருந்து நாம சங்கீர்த்தனம் பண்ணி அவர் கிருபைக்கு பாத்திரமானவா. இன்றைக்கும் சில பேர் தெரியாமல் கேட்பா, பாவம் அவளுக்கு தெரியல பாவம். ஞானானந்த சுவாமிகளுக்கும் பஜனைக்கு என்ன சம்பந்தம்னு கேட்பா. அந்த சம்பந்தம் நமக்கு தெரியாது. நமக்கு பாடுறதுக்கு அபிப்பிராயம் இல்லைன்னா நம்ம பாடாமல் இருக்கலாம், பாடணுங்கிற நிர்பந்தமும் இல்லை. ஏன்னா குரு திரயத்திலே எல்லாம் அடங்கிடுத்து. போதேந்திராள் ஐயாவாள் சத்குரு சுவாமி எல்லாம் அடங்கி போயிடுச்சு. ஆனாலும் அவளுக்கு நாம ருச்சி கொடுத்தவாளை நினச்சிக்கிறது தப்பு இல்லை, அது ஒரு அபவாதம் ஆகாது. சத்குரு சுவாமிகள் ஏற்படுத்தின இந்த சம்பிரதாயம் அப்படின்னு நம்ம பாடுறோம். போதேந்திராளை பாடுறோம், சத்குரு சுவாமிகள் தான் சொல்லியிருப்பார். ஐயாவாளை பாடுறோம், சத்குரு சுவாமிகள் சொல்லியிருப்பார். சத்குரு சுவாமிகளை பாடுறோம், சத்குரு சுவாமிகள் சொல்லியிருக்க மாட்டார். உண்டா இல்லையா? அப்போ இதை காட்டினவர்னு அவரை நாம் நினச்சிக்கிறது போல நமக்கு யார் மூலமாக பஜனை தெரிஞ்சதோ அந்த குருவை சத்குரு சுவாமிகளுக்கு அப்புறம் ஸ்மரிச்சிக்க வேண்டியது அவசியம். அது தப்பு கிடையாது, அது விரோதம் இல்லை. இதுக்கு என்ன பிரமாணம், சுவாமி பஜனைக்கு கிருபை பண்ணினாருங்கிறதுக்கு என்ன பிரமாணம்னா, இன்னைக்கு அநேக பஜனை மேளாக்களில் குருநாதர் பாடப்படுறதும் ஒரு திருவுருவம் வைக்கப்படுறதும் பிரமாணம். சுவாமிகளை வச்சாதான் டொனேஷன் தருவேன்னு யாரும் சொல்லலை. சுவாமிகள் டாலர் போட்டுண்டாதான் பணம் தருவேன்னு யாரும் சொல்லலை. ஞானானந்த சுவாமிகளை பாடலைன்னா உனக்கு அடுத்த ப்ரோக்ராம் கிடையாதுன்னு யாரும் சொல்லலை. பாடாட்டா யாரும் ஒன்றும் கோச்சிக்க போகிறதில்ல. ஆனால் எத்தனை பாகவதாள் பாடுறான், எத்தனை மேளாக்களில் வச்சுருக்கா, அதிலிருந்து அவருக்கும் பஜனைக்கு என்ன சம்பந்தம்ங்கிறது அதுவே பிரமாணம். அதனால் அப்பேற்பட்ட ஒரு மகாத்மா அவரை ஸ்மரிச்சுக்கிற ஒரு பாக்கியம் இந்த ஆலங்குடி ராதா கல்யாணத்தில். ஏன்னா அவள் 6 மணிக்கு என்னை பூர்த்தி பண்ண சொல்லியிருந்தா. ஆனால் நான் சொல்லிகிட்டே போகலாம். நான் முதல் வால்யூம் பிரவச்சனத்தை ஞானானந்த விஜயம்னு சப்தாகம் பண்ணினேன். 2வது அதில் வந்து அவதாரத்திலேருந்து அவர் சரீரத்தை மகாசமாதிக்குள்ளே இறக்கின்றவர்னு சொல்லியிருக்கு. அடுத்த வால்யூமுக்கு ஞானானந்த சாகரம்னு பேர் வச்சோம். ஏன்னா அவர் லீலைகள் மட்டும் சாகரத்தை அலைக்க ஏதாவது முடிவுண்டோ. ஆனால் அப்பேற்பட்ட கருணா சமுத்திரம் குருநாதர் ஞானானந்த சாகரம். அப்பேற்பட்ட லீலை சொல்லி மகாபிரிவா லீலைன்னு நிறைய சொல்கிறோம். ஏதாவது ஒரு காலக்கணக்கில் முடிக்க முடியுமான்னு அதை நடக்கவே நடக்காது. அவருடைய திவ்ய சரீரத்துக்காவது ஒரு 100 வருஷம் இருந்தாருன்னா லீலைகள் வந்துட்டே இருக்கு. சரீரத்தை மறைத்து கொண்ட பிறகும் அந்த லீலை நடக்கிறது. அதுதான் ஆச்சரியம். ஒரு மனுஷனோட காரியம்னா அவன் போனதுக்கப்புறம் அவன் காரியம் இல்லை, அவனுக்கே காரியம் ஆகிடுதுன்னு அர்த்தம். மகான்கள் காரியம் அவள் போனதுக்கு அப்புறமும் நடக்குங்கிறது தான் மகான்களுடைய சத்தியமான வாழ்க்கை. அவருடைய அவதாரம் பண்ணியிருக்கிற ஒரு மகாத்மாவை நாம் இந்த சந்தர்ப்பத்தில் நினச்சிட்டோம். அதுக்கு ஒரு பாக்கியத்தை கொடுத்து அந்த ஆலங்குடி ராதா கல்யாணத்தை சேர்ந்த அத்தனை சாதுக்களுக்கும் சாட்டாங்கமாக நமஸ்காரத்தை தெரிவிச்சுக்கொண்டு பூர்த்தி பண்ணிக்க. ஓம் மங்களம் ஓம்காரமங்களம் ஓம் நம சிவாய குரவே மங்களம் நாமங்களம் நகாரமங்களம் நாம ஞானானந்தாதே குரவே மங்களம் மங்களம் ஓம் மங்களம் ஓம்காரமங்களம் ஓம் நம
மங்களம். ஓம் நம சிவாய குரவே மங்களம். ஸ்ரீ மங்களம் ಶಿಕಾರ ಮಂಗಳಂ ನನ್ನ ಚಿತ್ತದೊಳಗೆ ನೀನೇ ಆದೆ ಗುರವೇ ಮಂಗಳಂ ಮಂಗಳಂ. ಓಂ ಮಂಗಳಂ ಓಂಕಾರ ಮಂಗಳಂ. ಓಂ ನಮ ಶಿವಾಯ ಗುರವೇ ಮಂಗಳಂ. ವಾ ಮಂಗಳಂ ವಕಾರ ಮಂಗಳಂ. ವಟಮೂಲ ನೀನೇ ಆದೆ ಗುರವೇ ಮಂಗಳಂ. ಅಲ್ಲಿ ವಟಪತ್ರ ಸಾಯಿ ನೀನೇ ಗುರವೇ ಮಂಗಳಂ. ಮಂಗಳಂ ಓಂ ಮಂಗಳಂ ಓಂಕಾರ ಮಂಗಳಂ. ಓಂ ನಮ ಶಿವಾಯ ಗುರವೇ ಮಂಗಳಂ. ಯಾ ಮಂಗಳಂ ಯಕಾರ ಮಂಗಳಂ. ಯತಿ ರೂಪ ನೀನೇ ಆದೆ ಗುರವೇ ಮಂಗಳಂ. ಯಂತ್ರ ರೂಪ ನೀನೇ ಆದೆ ಗುರವೇ ಮಂಗಳಂ. ಯಜ್ಞ ಎಲ್ಲ ರೂಪ ನೀನೇ ಆದೆ ಗುರವೇ ಮಂಗಳಂ. ಮಂಗಳಂ ಓಂ ಮಂಗಳಂ ಓಂಕಾರ ಮಂಗಳಂ. ಓಂ ನಮ ಶಿವಾಯ ಗುರವೇ ಮಂಗಳಂ. ಸದ್ಗುರವೇ ಮಂಗಳಂ ಜ್ಞಾನ ಗುರವೇ ಮಂಗಳಂ. ಆನಂದ ಗುರವೇ ಮಂಗಳಂ ಜ್ಞಾನಾನಂದ ಗುರವೇ ಮಂಗಳಂ. சத்குருநாதருக்கு கோவிந்தபுரத்தில் ஒரு பாதுகா மண்டபம், ஒரு பஜன ஆசிரமம் அமைக்க சொல்லி ஸ்ரீ அண்ணாவும் முரளிதர சுவாமிகளும் கட்டளை போட்டு குருநாதருடைய பக்தாள் ஒருத்தர் மூலமாகவே எங்களுக்கு சுவாமிஜி மூலமாக ஒரு 5000 சதுரடி இடம் ரெட்டத்தரு அக்ரகாரத்தில் பெருமாள் கோவிலுக்கு எதிர்த்தாப்பில் இடம் கொடுத்துருக்கா. அந்த இடத்துல ஞானானந்த சுவாமியுடைய பாதுகா மண்டபம் வரப்போகிறது. வேலை ஆரம்பித்து சிறுக சிறுக பண்ணிட்டு இருக்கோம். பளிங்கு திருமேனியில் ஒரு 5 அடி உயரத்தில் சுவாமிகளுடைய திருமேனி வருது. அந்த இடத்துல நித்தியம் நாம சங்கீர்த்தனம் சத்சங்கம் நடக்கிறதுக்காக ஏற்பாடு பண்ணியிருக்கு. அதை பற்றின ஒரு சின்ன அப்பீல் கூட இருக்குது. அது வெறும் இன்ஃபர்மேஷனுக்காக, தகவலுக்காக. அது வாங்கிட்டு எல்லாரும் சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கோங்க, இது சீக்கிரம் நடக்கணும்னு உங்கள் எல்லாரோட ஆசீர்வாதமும் எங்களுக்கு வேணும். ஸ்ரீ பாகவதர் ரொம்ப பிரமாதமாக ஸ்ரீ ஞானானந்த சுவாமியுடைய வைபவத்தை இங்கே நமக்கு குருக்ஷேத்திரத்தில் குருவை பற்றி ஒரு பெரிய பாக்கியம் நமக்கு. நமக்கு எல்லா குருவும் ஒருத்தர் தான், ஒரே ஆசாமி தான், ஒரே எல்லா குருவும், பேர் தான் வேறு. ஞானானந்த சுவாமியுடைய மகிமையை நம்ம தெரிஞ்சுக்கணும்னா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி காஞ்சிபுரத்தில் பெரிய வேத சதஸ்ஸு நடந்துட்டுருக்கிறத மணி 2 மணி ஆகிடுத்து, பிக்ஷை ஆகலை மகாபெரிவாளுக்கு. ஏகப்பட்ட வைதிகாலாம் உட்காண்டிருக்கா. இன்னும் பெரியவா 2 மணிக்கு பிக்ஷைக்கு போகலையே, சதஸ்ஸு நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறத இத்தனை கூட்டத்தில் ஒரு ஆடு ஓடி வந்து தான் உள்ள. ஒரு ஆடு ஓடி வந்தோடனே அங்கே இருக்கிறவாள்லாம் நம்ம மனுஷாலாம் நமக்கு ஆடாதானே தெரியும். எல்லாரும் எழுந்துட்டு அடிக்க போயிட்டா அந்த ஆட்டை. மகாபெரிவா கூப்பிட்டாலாம். நேராக மகாபெரிவா இருக்கிற இடத்துக்கு இந்த ஆடு வந்தோடனே கீழே இருக்கிற சீப்லேருந்து 2 வாழைப்பழத்தை எடுத்து இந்த ஆட்டுக்கு கொடுத்த உடனே எவ்வளோ வேகமாக வந்ததோ அந்த ஆடு 5 நிமிஷத்தில் திரும்பி போயிடுது. அதுக்கப்புறம் மகாபெரிவா பிக்ஷைக்கு போனதுக்கப்புறம் சாயந்தரம் சதஸில் பெரியவாளை எல்லாரும் கேட்டாலாம். 2 வாழைப்பழத்தை கொடுத்த அந்த ஆட்டை எல்லாரும் அடிக்க போனாலே அது வரலையும் நீங்கள் 2 மணி வரையும் பிக்ஷை பண்ணிக்கலேன்னதே. ஞானானந்த சுவாமிகள் பிக்ஷை பண்ணிக்கல, வந்தவர் ஞானானந்தர்னாராம். ஞானானந்த சுவாமிகள் பிக்ஷை பண்ணிக்காததுனால நான் பண்ணிக்கல, அதனால் குரு ஒருத்தர் தான். அதுவும் இன்றைக்கி அவர் சொன்னாப்புல இன்றைக்கி லோகம் பூரா ஞானானந்த சுவாமிகளை பாடாதவளே கிடையாது. ரொம்ப சுலபமாக ஈஸிலி அப்ரோச்சபிள், குழந்தை மாதிரி எல்லாரும். இப்போ இன்றைக்கி பஜனை பூரா லோகம் பூரா இன்றைக்கி ஒரு பெரிய ரெனேசன்ஸ் பஜனையில் பூஜ்ய ஸ்ரீ ஹரிதாஸ் கிரி சுவாமிகள், அவருக்கு குரு அவர் தானே. இது மாதிரி எல்லாருமே இந்த நாம சங்கீர்த்தனத்தில் குருநாதர்கிட்ட ரொம்ப பக்தி இருக்கிறவா. அதனால தான் ரொம்ப பிரமாதமாக பாருங்க, மெட்ராஸ்லேருந்து இங்கே கோவிந்தபுரத்துலேயே தங்கி ஃபேமிலியோட நாம சங்கீர்த்தனத்துக்குன்னே தன்னுடைய குடும்பம் பூரா டெடிகேட் பண்ணிட்டு இருக்கிற உத்தமமான பாகவத சிரேஷ்டர் அவர். அது மாதிரி வெரி ரேர் ஒரு அனுஷ்டாதாவாக இருந்துட்டு பஜனை பண்ணுறவா ரொம்ப ரேர். இதை நான் சொன்னால் எல்லோரும் என்னை வெய்வா.
எத்தனைத்துக்கோ எல்லாத்துக்கும் வயசுன்னு இருக்கா, எதுக்கும் வையட்டுமே தான் சொல்கிறேன். சந்தியாவந்தனத்தை திருக்கால சந்தியாவந்தனத்தை பண்ணிவிட்டு பஜனை பண்ணுறதே ரொம்ப வெறிகிறார். பகவன் நாம சொன்னால் எதுக்கு சந்தியாவந்தனங்கிறான். திருக்கால சந்தியாவந்தனம் பண்ணிவிட்டு நித்தியப்படி குருநாதரை நினச்சிக்கிண்டு அனுஷ்டானத்தோடு இருந்துட்டு பஜனை பண்ணிட்டு இருக்கிறவாள்ல நம்ம அவள் பிராத்தா 2 பேருமே ரொம்ப உத்தம சிரேஷ்டா வாழலாம். இதுமாதிரி இந்த குழந்தை பையனும் என்னமா பாடுறான் பாருங்க. அவருடைய பொண்ணும் அவருடைய தர்மபத்னி, அவருக்கு பெரிய அதிருஷ்டம். அந்த மாதிரி மாப்பிள்ளையும் ஸ்ரீகாந்த் பாகவதர், ஸ்ரீகாந்த் கவுண்டினியன் பாடுறாரே வாத்து மாப்பிள்ளை தான் அவர். பகவான் அந்த சத்சங்கத்தை சேர்த்து வைக்கிறார். யார் யார் எங்கெங்கே இருக்கணும், அந்த தலைமுறையாக அந்த பகவன் நாமா விட்டு போயிடாமல் இருக்கணுங்கிறதுக்காக சேர்த்து வைக்கிறார். அதுவும் குருநாதருடைய கிருபை. அதனால் இந்தமாதிரி டோல்கி வாசித்த பையன் எல்லோரும் சாந்தமாக கேட்டுட்டே இருக்கிற மாதிரி இன்ஃபர்மேட்டிவ், அட் தி சேம் டைம் ஒரு மனசுக்கு ஒரு சாந்தமாக நிம்மதியாக கேட்டுட்டே இருக்கணும்னா இவாளுடைய நாம சங்கீர்த்தனம், இவாளுடைய உபன்யாசம் நிறைய படிச்சுட்டே இருக்காவ. தமிழில் சொல்லணுமா சொல்லுவார், அபங்கம் சொல்லணுமா சொல்லுவார், மீரா சொல்லணுமா, கபீர் என்ன சொல்லணும் உங்களுக்கு. என்ன மாதிரி சாதாரணமாக பேசுகிறதுங்கிறது வேறு, விஷயம் தெரிஞ்சு பேசுகிறதுங்கிறது வேறு. அதில் நன்னா அவள் தயார் பண்ணிகிட்டு இருக்கிறவா நமக்கு ஒரு பெரிய பாக்கியம். நான் கொஞ்சம் அசந்து போயிட்டேன், இல்லைன்னா முன்னாடியே வந்திருக்கணும். நான் யூஸ்வலாக நான் ஊரில் இருந்து சங்கரா டிவியில் ப்ரோக்ராம் பண்ணிகிட்டு இருக்கிற போதே நாங்கள் ஊரில் இருந்தேன்னா இவருடைய உபன்யாசத்தை விட மாட்டேன். ஏன்னா இதை வச்சு நான் 4 இடத்துல சொல்லிகிட்டு இருப்பேன். ஏதோ நான் புதுசாக சொல்கிறேன்னு எல்லாம் நினச்சிட்டு இருப்பான். பாலாஜி பாவத்திட்டேருந்து நான் பாடின்னு இருக்கேன்னு தெரியாது அவளுக்கு. அதனால் எந்த இடத்துல விஷயம் இருக்கோ அவளை நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும், அவளுக்கு நமஸ்காரம் பண்ணணும். வி ஷுட் ட்ரை டு லேர்ன் ஃப்ரம் தட். தட்ஸ் மோர். அதான் பாகவதருங்க. எல்லாமே எனக்கு தெரியணுட்டா அப்புறம் என்ன சரஸ்வதியே சொல்லலையே அதே மாதிரி. அதனால் எவ்வளோ ஞானம், எவ்வளோ விஷயம், எவ்வளோ பவ்யம், எவ்வளோ வினயம், அதெல்லாம் வி ஹாவ் டு லேர்ன் ஸோ மெனி திங்ஸ் ஃப்ரம் தம். கோவிந்தபுரத்தில் அவர் சொல்கிறார் பாருங்கோ, மகோன்னதமாக அது நடக்க போகிறதும் ஸ்ரீ ஞானானந்த சுவாமியுடைய பரிபூர்ணமான கிருபையினால் அது அதிசீக்கிரமாக அவரே நடத்திக்க போகிறார். குருநாதருடைய கிருபை. அவர் சொல்கிறாப்புல அவர் ஜென்ரலாக பணத்துக்காக சொல்ல ஒரு அப்பீல் வச்சுருக்கார். இங்கே ஒரு பெரிய ராதா கல்யாணம் நடக்கிறதுனால அவர் அதுக்கு மேலே அதை சொல்ல மாட்டார். ஆனால் அந்த அப்பீலை நீங்கள் எடுத்துன்னு போய் உங்களுக்கு தெரிஞ்ச வாழ்ட்டெல்லாம் சொல்லி இந்த மாதிரி நம்மளால் என்ன கைங்கரியம் பண்ண முடியுமோ அதுக்கு ட்ரை பண்ணணும். ஏன்னா எவ்வளவு செலவு பண்ணுறோம் நம்ம ஒரு நாளைக்கு. மாதத்தில் நம்ம செலவு பண்ணுற வேஸ்ட்ஃபுல் எக்ஸ்பெண்டிச்சர்னு ஒரு கணக்கு டைரி போட்டோம்னா அதை தர்மம் பண்ணினாலே இந்த ஜென்மா கரையிடும். அவ்வளோ வேஸ்ட்டு பண்ணுறோம். ஒன்றும் இல்லை, கேவலம் கேபிள் டிவிக்கு 250 ரூபா ஆகுது. இதான் நல்ல விஷயத்தை பார்க்குறோமா, எப்படி அம்மாவோட சேர்ந்து இல்லாமல் இருக்கிறது, மாமியாரை மாட்டு பொண்ணு எப்படி சண்டை போட்டுக்கிறது, அண்ணா தம்பி எப்படி ஒத்துமை இல்லாமல் இருக்கிறது, இப்படி தானே நம்ம பார்த்துட்டுருக்கோம். அதுக்கு உட்காந்துட்டு இவாளே தயார் பண்ணிட்டு ஃபோனில் சொல்லி ஆற்றுல யார் வந்திருக்கா, பூஜை ஏகாதசி பஜனை கிஜனை எல்லாத்தையுமே தியாகம் பண்ணிவிட்டு அதையே உட்காந்துட்டு அப்படியே இன்வால்வ் ஆகி அப்படியே அந்த கேரக்டராகவே நம்மளும் ஆகி அவள் அழறதுக்கு முன்னாடி நம்மளும் அழுது அப்படிலாம் லௌகிகமான லைஃப் ஆகிடுத்து பாருங்கோ. கோவிலுக்கே வராத ஒரு மாமி கோவிலுக்கு போயிருக்கா. அப்படியாட்டி 2 பேரும். ஏன் இவா 2 பேரும் வந்தான்னு எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. கோவிலில் பார்த்ததே கிடையாது நான் சிவ தரிசனத்துக்கு. மாமியை கேட்டேன், எதுக்கு மாமி நீங்கள் 2 பேரும் வந்ததே இல்லையா, ஆச்சரியமாக இருக்குது, இந்த மாதிரி டெய்லி வந்துட்டுருங்கோன்னு. இல்லை, இந்த நேற்றுக்கு சீரியலில் ஒரு மாமாவுக்கு உடம்பு சரியா இல்லை, அவர் நன்னா தேவலையாக போனோன்னு நான் அர்ச்சனை பண்ணுறதுக்கு வந்தேன்னா. ஆற்றுல மாமனார் படுத்துட்டு இருக்கார். இந்த சீரியல் நடித்தவன் ஆஸ்பத்திரியில் சேர்த்து அவனுக்கு அந்த மாதிரி நடித்து அவன் பணத்தை வாங்கிட்டு போய் 6 மாதம் ஆச்சு. இந்த சீரியல் இப்போ தான் போட்டிருக்கா. இது 2 கேட்டால் 250 ரூபா பணத்தை கொடுத்துட்டு கோவிலில் ஆற்றுல இருக்கிறவாளை விட்டுவிட்டு பிராரப்த விஷாத்து எப்படி போகிறது பாருங்க புத்தி. அந்த அளவுக்கு நம்ம கலாச்சாரம் கீழே போகாமல் இன்னும் போகாமல் இருக்கணும்னா நாம சங்கீர்த்தனத்தை தவிர காப்பாற்றுறதுக்கு ஆளே கிடையாது. பாகவதாளை தவிர அதுக்கு நாம சங்கீர்த்தனம் தான் காப்பாற்றுவோம், பாகவதா தான் காப்பாற்றுவார். குழந்தைகளெல்லாம் அழிச்சு வந்ததெல்லாம் கேட்க சொல்லணும். இதெல்லாம் வெரி ரேர் ஆப்பர்ச்சுனிட்டி. நாம சங்கீர்த்தனம் பண்ணுறோம், பஜனை பண்ணுறோம், திவ்யராமம் பண்ணுறோம், இதெல்லாம் எல்லாம் இருக்குது. இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவாக இருக்கிறத குழந்தைகள்கிட்ட சொல்லணும். இந்த மாதிரி சீடியெலாம் போட்டு கேட்கணும்.
இவா சீடி ஒன்றும் விற்று கோடீஸ்வரால் ஆகிடப்படாளா? எந்த பாகவதர் சீடி விற்று கோடீஸ்வரராக ஆகிடப்படுறார்? ஆக முடியாது. அதுக்காகவும் யாரும் போடலை. அவளுக்கு தெரிஞ்சதை, தனக்கு தெரிஞ்சதை 10 பேர் அடுத்த ஜெனரேஷனுக்கு போகணும். தே ஆர் ட்ரைங் டு ப்ரிசர்வ் அவர் கல்ச்சர். தட்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட். தட்ஸ் ஒய் தே ஆர் ப்ராபகேட்டிங், இல்லையா? அதனால் அடுத்த ஜெனரேஷனுக்கு குழந்தைகள் காரில் இதெல்லாம் போடணும். 10 பாட்டெல்லாம் போட்டு குழந்தை என்னமா கையை ஆட்டுறான், காலை ஆட்டுறான், தலையில் எழுத்து அதெல்லாம் பார்த்துட்டு போன வேணாது. இந்த சீடியை போட்டு பாண்டுருங்கான்னு கை தட்டுறானே அப்படின்னு நினச்சா இன்னொரு ஜென்மா இல்லையே, இல்லையா? அந்த மாதிரி சீடிஸ் எல்லாம் வாங்கி பாகவதா யார் போட்டாலும் எல்லா பாகவதா சீடியும் வாங்கணும். அதை வாங்கி காரில் போட்டு நான் 2 வாட்டி குழந்தைகள் எங்காவது குழந்தைகள் சொன்னதே கேட்காதுன்னார் ஒரு மாமா. குழந்தைகளை சொன்னாதீங்க. சந்தியாவந்தனம் பண்ணுறாருன்னா எங்கள் அப்பாவே பண்ணுறது இல்லைங்கிறான். அப்பா பண்ணணும் இதெல்லாம் புதுசாக கிளப்பாதீங்கன்னார் இவர். கிரி ட்ரேடிங்கில் புஸ்தகம் வைக்கிறது இன்னும் எத்தனையோ புஸ்தகம் இருக்குது. ஆரம்பிங்க குழந்தைகளோட. சதாபிஷேகம் ஆனால் என்ன, சஷ்டி பூர்த்தி ஆனால் என்ன, குழந்தைகளோட ஆரம்பிங்களேன். எதுக்கு விடுறே இல்லை? எதுக்கு சொல்கிறேன், நான் இவ்வளவு தூரம் பேசிட்டு இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் நம்ம கலாச்சாரம் வீணாக போயிடக்கூடாது, இல்லையா? ஏதோ லௌகிகமாக போயிடுத்துன்னு நம்ம லைஃப் இருக்கக்கூடாது. நம்ம பிறந்ததுக்கு என்ன, நம்ம வாட் இஸ் அவர் கான்ட்ரிபியூஷன் டுவர்ட்ஸ் தி சொசைட்டி, தட்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தன் வாட் வி ஹவ் ரிசீவ்டு. அந்த மாதிரி ஒரு தர்ம காரியம் அவள் பண்ணுறா. எனக்கு ரொம்ப பிடிச்ச எல்லா பாகவதாலுமே ரொம்ப பிடிக்கும். ஆனால் விஜய் பாலாஜி அவள் ஃபேமிலி எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அனுஷ்டானத்தோட ஆத்மார்த்தமாக பவ்யமாக எல்லார்ட்டையும் சௌலபியமாக இருக்கிற ஒரு குடும்பம் அது. அதனால் அதே அவருடைய மாப்பிள்ளையும் எனக்கு ரொம்ப அத்தியந்த பிரேம உள்ளவர் வரும். அதனால் பாகவதர் இங்கே கலந்துட்டு ஞான வைபவத்தை நமக்கு கொடுத்தது. ஏன்னா ஞான வைபவம் ஞானானந்த சுவாமியை பற்றி பேசுகிறது இங்கே ரொம்ப ஒஸ்தியான இடம் இது. காலமுறை நான் சொன்னேன், தட்சிணாமூர்த்தி சன்னிதானத்தில் நமக்கு வாக் சுத்தி பண்ணிக்கணும்னு தான் எல்லா பாகவதாலும் வர. கோடி ரூபா கொடுக்க போகிறான்னு வரல, நம்ம வாக் சுத்தி பண்ணிக்கிறோம். வருஷத்துக்கு ஒரு தடவை இங்கே பாடிட்டோம்னா குருநாதர் பார்த்துக்கிறார், இல்லையா? அதனால் சகல முனிஜனானாம் ஞானதாத்தாரம் ஆராதுன்னு சொல்கிறோம். ஞானானந்த சுவாமியை பற்றி தான் அவர் பேசியிருக்கார். பேர்பட்ட பாக்கியம் நம்ம எல்லாருக்கும் கிடச்சிருக்கு. வருஷா வருஷம் நம்ம பாகவதர் இங்கே கலந்துட்டு நம்மளெல்லாம் கௌரவப்படுத்தணும்னு கமிட்டி சார்பில் பிரார்த்திச்சுட்டு எதேச்சியாக நான் வந்தேன். எனக்கும் ஒரு பாக்கியம் கிடச்சிது. நானும் 2 வார்த்தை சொல்லக்கூடிய பாக்கியத்தை கொடுத்துருக்கா. அதனால் எல்லாரும் எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் இருந்து, அடுத்தது டான்ஸ் ப்ரோக்ராம் இருக்குது, அதுக்கு இருந்து எல்லோரும் கலந்துட்டு எல்லாருக்கும் டிஃபன் சாப்பாடெல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்கு. சாப்பிடுங்க, இங்கே உட்காருங்க, சந்தியாவந்தனம் பண்ணுங்க, வந்து உட்காருங்க, பஜனை பண்ணுங்க, பஜனை கேளுங்க. இப்படியே 2-3 நாளைக்கு யார் இந்த மாதிரிலாம் செய்கிறேங்கிறா சொல்லுங்க, இல்லையா? அதனால் எல்லோரும் அதில் கலந்துக்கணும்னு பிரார்த்திச்சுக்கிட்டு நம்ம ராதா கல்யாண நாமசங்கீர்த்தனா ட்ரஸ்ட் ஆலங்குடி சார்பில் நம்ம வீராசாமியார் கொடுங்க, பாகவதருக்கு பொன்னாடியை பொத்தி இதை கௌரவப்படுத்தணும். இதை ஒட்ட கொடு. சத்குரு ஞானானந்த மூர்த்தி கி ஜெய். பாகவதர் சொன்னது கண்டினியூ பண்ணுற ஒரு விஷயம் மட்டும், பொதுவாக பஜனை உபன்யாசங்கள் நம்ம MP3 CD தான் போட்டு கேட்க சௌகரியமாக இருக்கும்னு போடுவோம். எங்கிட்ட ஒருத்தர் சொன்னார், எங்காவது குழந்தைகள் ரொம்ப டிவி பார்க்குறா, நீங்கள் ஒரே ஒருத்தரும் DVD போட்டிருந்தேன், அது ஆற்றுல போட்டதுலேருந்து பசங்க டிவி பார்க்குறது குறைஞ்சி போய் அந்த உபன்யாசத்தை போடுன்னு கேட்குறா. ஸ்க்ரீனில் ஏதோ பார்க்கணும்னு பழகி போயிடுத்து, அது சீரியலாக இல்லாமல் பக்த விஜயமாக இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்னார். அதுக்கப்புறத்துலேருந்து எல்லா உபன்யாசமும் MP3 DVD 2த்துலேயும் போடுறோம். அந்த டிவி பார்க்குற பழக்கம் போகணுங்கிறதுக்காகவே.